ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி உள்ளது. இந்த நகராட்சி சார்பில் அந்த நகராட்சி சார்பில் தினசரி காய்கறி சந்தை செயல்பட்டு வருது. கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற இந்த தினசரி காய்கறி சந்தையில அதாவது புஞ்சை புளியம்பட்டி மட்டும் இல்லாம சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து விளைவிக்கக்கூடிய விவசாய விளைபொருட்கள்ல பொருட்களை இந்த காய்கறி சந்தையில வியாபாரிகளும் விவசாயிகளும் நேரடியாக விற்பனை செய்து வருகின்றனர். இதன் மூலம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை நேரடியாக சந்தையிலேயே புதிதாக வாங்கி சென்று வருகின்றனர். இந்த நிலையில இந்த காய்கறி சந்தைக்கு இப்போ அதாவது இப்போ காய்கறி சந்தையினுடைய காய்கறி சந்தைக்குன்னா புதிதாக நகராட்சியின் சார்பில் கட்டிடம் சமீபத்தில் கட்டப்பட்டது. இந்த கட்டப்பட்டுள்ள அந்த காய்கறி சந்தையில ஏராளமான கடைகளை கட்டி வாடகைக்கு விடுவதற்காக கட்டப்பட்ட இந்த சந்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கடைகளை வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுல முறைகேடு ஏற்பட்டு இருக்கிறதாக ஒதுக்கீடு செய்யப்பட்டதுல முறைகேடு நடந்துள்ளதாக அந்த விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அதாவது உள்ளூர் விவசாயிகளுக்கு தவிர மற்ற வெளியூர் விவசாயிகளுக்கும் அல்லது வியாபாரிகளுக்கும் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இதனால உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படுறதாகவும் சொல்லி கூறி இன்று விவசாய விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்த விவசாய விளைபொருட்களை சாலையில கூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் இருந்த நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் நகராட்சி தலைவர் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பேச்சுவார்த்தை தற்போது வரை உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தினசரி காய்கறி சந்தையில் விவசாயிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.